நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டயல் இண்டிகேட்டர் மெத்தடில் அலைன்மெண்ட் எப்படி பார்க்கலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 2 டயல் கேஜ் வேணும். அப்புறம் அந்த டயல் கேஜை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டயல் கேஜ் ப்ராக்கெட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரரு. அது என்னென்னா, நம்ம வந்து 12 o'clock பொசிஷன் வந்து 6 o'clock பொசிஷனுக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அந்த டைமில் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்க்குறதுக்கு மிரர் தேவைப்படும். அப்புறம் ஸ்பேனர், மூவபிள் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய போல்ட் நட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேனர் வேணும். அப்புறம் வந்து டார்க் ரெஞ்சு. ஃபைனலாக நம்ம வந்து ஸ்பேனர் வச்சு ஆண்ட்ராய்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு போல்ட்டுங்க எவ்வளவோ அதுக்குள்ளே தகுந்த மாதிரி நம்ம வந்து டார்க் அடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெஞ்ச் தேவை. அப்புறம் வந்து அவுட் சைடு மைக்ரோமீட்டர், வெர்னியர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிபிஎஸ்சிஹெச் வந்து செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஷாஃப்டோட டயமீட்டர் செக் பண்ணுறதுக்கு வெர்னியர் தேவைப்படும். அப்புறம் டிபிஎஸ்சி செக் பண்ணுறதுக்கு வந்து அவுட் சைடு மைக்ரோமீட்டர் வந்து தேவைப்படும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்அலைன்மெண்ட் வந்து வெர்டிக்கலாக வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஷிம் ஆட் பண்ணணும்னா ஷிம் தேவை. ஓகேங்களா, இவ்வளவும் பார்த்தீங்கன்னா பேசிக் டூல்ஸு. உங்களுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸு தான். ரிவர்ஸ் அலைன்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன ப்ரீ ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஃபேஸை வந்து நம்ம வந்து ஸ்டேஷ்னரியாகவும் இன்னொன்று வந்து மூவபிளாகவும் வச்சுருப்போம். அந்த மூவபிள் எக்யூப்மெண்ட்டோடைய லெக்கு, அதில் 4 லெக் இருக்கும். அந்த 4 லெக்குக்கும் நம்ம வந்து சாஃப்ட் போட்டு செக் பண்ணணும். சாஃப்ட் போட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போல்ட்டையும், அதாவது 4 போல்ட்டையும் நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு போல்ட்டோடைய, அதாவது 1 2 3 4ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிப்போம். அதை ஃபஸ்ட்டு போல்ட்டில் மேலே வந்து டயல் கேஜை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம், லூஸ் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து என்ன எவ்வளவு வேல்யூஸ் காமிக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணிவிட்டு நேராக ஆப்போசிட்டில் போயிட்டு 3rd நம்பர் இருக்கக்கூடிய லெக்கில் வந்து அடுத்த டயல் கேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே. அப்போ அதை ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ அதில் இந்த வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். அப்படி இந்த 4 லெக்லேயும் நம்ம வந்து டயல் கேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். இதில் வந்து சாஃப்ட்வுட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து பேஸ் ஃப்ரேமில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்போ பேஸ் ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ளூ மேட்சிங் பண்ணுவோம். ப்ளூ மேட்சிங் பண்ணிவிட்டு அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளத்தை எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்புட் வந்து கிளியர் ஆயிரும். இது வந்து ப்ரீ அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணணும். அது பார் ஸ்லாக்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்புடைய ஷாஃப்டில் இருந்து மோட்டருடைய கப்ளிங் டாப்பில் வந்து ஒரு கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டருடைய ஷாஃப்டில் இருந்து பம்புடைய கப்ளிங் பாட்டமில் வந்து நம்ம வந்து ஒரு கேஜ் செட் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் மாதிரி வச்சு ஒரு டம்மி பார் போட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போது அது சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பார் ஸ்லாக்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, அதாவது ஒரு லென்த்துலேருந்து இன்னொரு லென்த்துக்கு வந்து வைக்கும்போது அந்த ராடோடைய வெயிட்டு ப்ளஸ் அந்த டயல் கேஜோட வெயிட்டு, இந்த 2நாலையும் உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ அந்த வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்சி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷாஃப்ட் எண்டு, இதோட வேல்யூவையும் நம்ம செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜ் செட்டப்பு, இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து கேஜ் வந்து செட்டப் பண்ணிக்கணும். நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷ்னரி மிஷின் இருக்குல்ல, அந்த சைடு டாப்பில் இருந்து நம்ம பார்ப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பார் சேகுன்னு சொன்னது பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். இந்த ஏஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து இது வரைக்கும் அந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்துனாலையும் ப்ளஸ் இந்த டயல் கேஜ்னாலையும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து வரும். அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 12 o'clock பொசிஷனில் வச்சுக்கிட்டு 0 செட் பண்ணிப்பாங்க. அதை அப்படியே 6 o'clock பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ 6 o'clock பொசிஷனில் வரும்போது அது ஒரு வேல்யூ காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து 0 செட் பண்ணிவிட்டு பழையபடியும் 12 o'clock பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து இதில் ஒரு வேல்யூ காமிக்கும். இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து பார் சாக்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங்ஸ் கூட இதை ஆட் பண்ணணும். ப்ளஸில் வந்து ஆட் பண்ணணும், மைனஸில் வந்துன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதான் பார் சாகு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஜில் ரீடிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். +0.005 -0.005 இந்த மாதிரி நம்ம வந்து ரீடிங்ஸ் எடுத்திருப்போம். இது வந்து அட்ஜஸ்டபிளுக்கு, இது வந்து ஸ்டேஷ்னரிக்கு.
இந்த மாதிரி நம்ம ரீடிங்ஸ் எடுத்துப்போம். இந்த ரீடிங்ஸ் வந்து சரியா தப்பான்னு பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு வேல்யூஸையும் நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் கிடைக்கணும். அதாவது இப்போ வந்து -0.005, இதில் வந்து +0.011 இருக்குது. அப்போ வந்து இதை வந்து மைனஸ் பண்ணுவோம், அப்போ 0.005 வரும். இது வந்துருச்சுங்களா? ஓகே, என்ன இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஷனரியில் பாருங்கள், -0.006, -0.012. அப்போ இந்த ரெண்டும் மைனஸ் இருக்குது. அப்போ அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா -0.019. அதே வேல்யூ தான் இங்கே பாட்டமில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டும் ரீடிங்ஸ் வந்து ஓகே. இது வந்து என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது. ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்சாக் வேல்யூவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரீடிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிம் ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து எவ்வளோ ஒரு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்கும்போது நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கலில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது பழையபடியும் உங்களுக்கு வந்து இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எப்போவுமே அலைன்மெண்ட் பார்க்கும்போது வெர்டிக்கலை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஃபேஸை வந்து தொடவே செய்யணும். ஓகேங்களா? வெர்டிக்கல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. FFV BFWன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் ஃபுட் வேல்யூ, பேக் ஃபுட் வேல்யூ. இந்த SM சொல்கிறது ஸ்டேஷ்னரி மிஷினுடைய ரீடிங்ஸு, MM சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூவபிள் மிஷினுடைய ரீடிங்ஸு, டிவைடட் பை 2 இன்டூ D2/D1. D2ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு அதோடைய டிஸ்டன்ஸு. D1 சொல்கிறது என்னென்னா ரெண்டு கப்ளிங்குடைய டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா D1ன்னு சொல்கிறது வந்து இந்த வேல்யூ, நம்ம A to Sன்னு இருக்குல்ல, இந்த 6 இருக்குல்ல, இதுதான் வந்து D1. இந்த D2ன்னு சொல்கிறது இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபுட்டில் இருந்து இதோடைய சென்டர் லைன்லேருந்து வரக்கூடியது. அப்புறம் D3ன்னு சொல்கிறது இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த கேஜோடைய சென்டர் லைனில் வர்றது வந்து D3ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ D1, D2, D3. அப்போ D1 வந்து 6, D2 வந்து 10, D3 வந்து 20. புரியுதுல்ல? இந்த லென்த் இருக்குல்ல, அதாவது இந்த கப்ளிங்குடைய சென்டர்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எந்த கப்ளிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல கேஜ், அதோடைய சென்டர் வரைக்கும் உள்ளது D1. அப்புறம் இந்த கப்ளிங் சென்டர் டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டுடைய சென்டர் வரைக்கும் வர்றது D2. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் சென்டர் டு பேக் ஃபுட்டு சென்டர் வரைக்கும் வர்றது வந்து D3. ஓகேங்களா? இதுதான் D1, D2, D3. அப்போ D2ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங் சென்டர் டு கப்ளிங் கேஜ் சென்டர் டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு. D1 சொல்கிறது என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம்ல இந்த 6ன்னு வந்துச்சுல அந்த வேல்யூ மைனஸ் SM சொல்கிறது என்னென்னா ஸ்டேஷ்னரி மெஷர்மெண்ட்டு, அப்போ டிவைடட் பை 2. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி BFWன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட் வேல்யூ. இது வந்து SM மைனஸ் MM டிவைடட் பை 2 இன்டூ D3/D1 மைனஸ் SM டிவைடட் பை 2. அதாவது SM வந்து ஸ்டேஷ்னரி மிஷினோட ரீடிங்கு, இது வந்து MM சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து MM சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவபிள் மிஷினுடைய ரீடிங்கு, டிவைடட் பை 2 இன்டூ D3ன்னு சொல்கிறது என்னென்னா சொல்லியிருந்தால உங்களுக்கு கேஜ் சென்டரில் இருந்து பேக் ஃபுட்டு. அப்புறம் D1 சொல்கிறது 6, அந்த டிவைடட் பை 6 போட்டு மைனஸ் SM ஸ்டேஷ்னரி மிஷினரி ரீடிங்ஸ் டிவைடட் பை 2. இதில் வந்து என்ன எடுக்கணும்னா இந்த வெர்டிக்கல் ரீடிங்ஸ் தான் நம்ம எடுப்போம். அதாவது SMல வந்து என்ன எடுப்போம்னா -0.019 எடுப்போம். MMல வந்து என்ன எடுப்போம்னா +0.005. வெர்டிக்கல் ரீடிங்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், ஹரிசாண்டல் ரீடிங்ஸ் இதில் போடக்கூடாது. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். அதில் ப்ளஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷிம் ஆட் பண்ணணும், மைனஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிம்மை வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து
இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு பேக் ஃபுட்டு அதுக்குள்ளே இது ஃபார்முலா. இந்த ஃபஸ்ட்டு ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கு ஒரு ஃபார்முலா, பேக் ஃபுட்டுக்கு ஒரு ஃபார்முலா. இந்த ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், இந்த பேக் ஃபுட்லேயும் வேல்யூ வரும். அந்த வேல்யூ வரக்கூடியதை வந்து டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடில் பாதி இந்த சைடில் பாதி வந்து ஸ்ட்ரிம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரிலீஸ் பண்ணுறதும் அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்முலா. அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து அதை மேலேயும் கீழேயும் ஏரியா இருக்கும்ல, அந்த இதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் ஆங்குலராக உங்களுக்கு திரும்பி இருந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதை தான் FFH ஃப்ரண்ட் ஃபுட் ஹரிசாண்டல் பேக் ஃபுட் ஹரிசாண்டல். அது SM minus MM divided by 2 into D2 by D1 minus SM divided by 2. இது பேக் ஃபுட் ஹரிசாண்டலுக்கு வந்து SM minus MM divided by 2 into D3 divided by D1 minus SM divided by 2. இது வந்து ஹரிசாண்டல் ஆஃப்செட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் கிளியர் ஆயிரும். இதில் வந்து ப்ளஸில் வேல்யூ வந்துச்சுன்னா, அதாவது நம்ம வந்து எதுலேருந்து பார்க்குறோம், நம்ம வந்து ஸ்டேஷ்னரி மிஷின் சைட்லேருந்து பார்க்குறோம். ஓகேங்களா. அப்போது ஸ்டேஷ்னரி சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்டு, மைனஸ் வந்துச்சுன்னா ரைட் டு லெஃப்ட்டு, அப்படி வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஒரு ரிவர்ஸ் டயல் இண்டிகேட்டர் மெத்தடில் நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்குறது. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியல, கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போல் வீடியோக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு உடனுக்குடன் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.